அனைவருக்கும் வணக்கம். இது காரசாரமான நிகழ்ச்சின்னு சொல்றதை விட சுவாரஸ்யமான நிகழ்ச்சி. திருமணத்திற்கு பின் ஆண்கள் கஷ்டப்படுறாங்களா, பெண்கள் கஷ்டப்படுறாங்களா அப்படின்றத ஒரு திருமணமான பெண்மணியிடம் கேட்டாங்கன்னா தெரியும். ஆண் சார்பா யாரும் உட்காரல, நானே முடிஞ்ச வரைக்கும் பேசுறேன். ஓகேம்மா, திருமணம் ஆன அப்புறம் அதிக கஷ்டப்படுவது ஆணா பெண்ணா? பெண்கள் தான் சார் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா நான் என் அம்மா வீட்டுல இருக்கும்போது இஷ்டத்துக்கு தான் நான் இருந்தேன். இப்போ வாழ போற வீட்டுல அவங்களுக்கு ஏத்த போல நாங்க மாத்திக்கிறோம் சார். அப்படி என்னென்னம்மா நீங்க மாத்திக்கிட்டீங்க? அம்மா வீட்டுல தூங்குனேன்னா நான் எப்ப வேணாலும் எழுந்துச்சிக்கலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா காலையில எழுந்துச்சிக்கணும். அம்மா வீட்டுல சாமா எப்ப வேணா தொலைக்கலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா காலையில சாமா தொலைக்கணும். அம்மா வீட்டுல அம்மா சமைச்சு வைப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா காலையில நான் தான் சமைக்கணும். எங்க அம்மா வீட்டுல பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் தான் துணியை துவைப்பேன். இங்க பாத்தீங்கன்னா தினைக்கும் துணி துவைக்கணும். சரிங்கம்மா, நீங்க இவ்வளோ மாத்திக்கிறீங்க, இல்ல இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ரைட்டு. ஆண்கள் அது மாதிரி எதுவுமே மாத்திக்கலையா? அதாவது உங்க கணவர் அது மாதிரி எதுவும் மாத்திக்கலையா? அவரு எதுவும் மாத்திக்கல சார். அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே தான் சார் இருக்காரு. அம்மா, நீங்க சொல்றத கேட்கவே ரொம்ப காமெடியா இருக்கு. ஏன்னா, ஒரு கணவன்றவன் நீங்க சொல்றது கணவன் ஆவறதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்திருப்பான்னு நான் சொல்றேன். இதுதான் உண்மை. பொறுப்பா வேலைக்கு போயிருக்க மாட்டான். எடுத்த துணி எங்கனா போடுவான். குளிச்சுட்டு எங்கனா தூக்கி போட்டு போவான். லேட் நைட்டு வீட்டுக்கு வருவான். சாப்பாடுல உப்பு இல்ல, உரப்பு இல்ல, டேஸ்ட் இல்லைன்னா தூக்கி அடிப்பான். வீட்டுல எல்லார்கிட்டயும் கத்தி பேசுவான். அப்படி இருந்தவன் இப்ப அப்படிதான் இருக்கானா? அவரு கொஞ்சம் கொஞ்சம் மாத்திட்டு இருக்காரு சார். சரிம்மா, நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? நாங்க தான் மாத்திட்டு இருக்கோம். அவர் அப்படியே இருக்காரு. நீங்க இப்ப நான் சொன்னப்புறம் ஒத்துக்கிறீங்க, சந்தோஷம். ஆனா யோசித்து பாருங்க, எங்க இருந்தோ வேற வீட்டுக்கு நீங்க மாத்திக்கிறீங்க அப்படின்றீங்க. சொந்த வீட்டுல அவன் இருந்தவனே மாத்திக்கிட்டு தான் இருக்கான். அது உங்க கண்ணுக்கு தெரியல. அப்படி ஆண்களும் மாத்திட்டு தாமா இருக்காங்க. சார் கல்யாணம் ஆகி எனக்கு 10 வருஷம் ஆயிருக்கு சார். சரி. அவர் சம்பளம் எவ்வளவுன்ட்டு இது வரைக்கும் எனக்கு சொல்லவே இல்ல சார் அவரு. சரிம்மா, அவரு சொல்லியிருந்தா உங்களுக்கு என்ன லாபம்? அவர் சொல்லாதால உங்களுக்கு என்ன நஷ்டம்? லாப நஷ்டம் இல்ல சார். சொல்லல அதனால தான் சொன்னேன் சார். சரிம்மா, இப்ப நான் என்ன சொல்றேன், உங்க வீட்டுல போய் வாங்கின்னு வா சொல்றாரா? இல்ல உங்களை கடன் வாங்க சொல்றாரா? இல்ல வாடகை கட்டலையா? இல்ல மளிகை சாமான் வாங்கி போடலையா? இப்படி ஏதாவது குறை வச்சிருக்காரா? அப்படிலாம் ஏதோ குறைலாம் வைக்கல சார். ஆனா அவர் வாங்குற சம்பளம் எவ்வளவுன்ட்டு என்கிட்ட சொல்லவே மாட்டாரு. இதெல்லாம் ஒரு காரணமாம்மா? சொன்னான்னா சொல்லலாம், எல்லாம் நல்லபடியா வச்சிருக்காரு. சரிம்மா, நீங்க இது வரைக்கும் கல்யாணம் ஆகி 10, 15 வருஷம் இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. எவ்வளவு குழம்பு உங்களுக்கு செய்ய தெரியும்? சார் ஒரு 7, 8 குழம்பு வைப்பேன் சார். ம். சாம்பார், மீன் குழம்பு, கறி குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, அப்புறம் வத்த குழம்பு, அப்புறம் கருவாடு குழம்பு, இத்தனை குழம்பு வைப்பேன் சார். அப்புறம் மோர் குழம்பு கூட வைப்பேன். சரிம்மா, கல்யாணம் ஆகும்போது எனக்கு இத்தனை குழம்பு வைக்க தெரியும் அப்படின்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணீங்களா? சார் அப்படிலாம் எதுவும் சொல்லி நான் கல்யாணம் பண்ணல சார். சமைப்பேன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அன்னைக்கு உங்க புருஷன், அதாவது ஒரு ஆண், எந்த பொண்ணுகிட்டயும் போய் எத்தனை குழம்பு வைப்பேன்னு கேட்கறதே இல்லை. அது ஆண்களுடைய ஒரு பெரிய விட்டு கொடுத்தல்னு பார்க்கலாம் அதை. இன்னொன்று, 7 குழம்பு 8 குழம்பு நீ சொல்லியிருக்கம்மா. 10 வருஷம் ஆச்சுன்ற. 10 வருஷம், வருஷத்துக்கு 365 நாள், 10 வருஷம் 3650 நாளுக்கு 7 குழம்பு ஆக்கி போட்டிருக்கான். அவன் சும்மா துண்ணு இருக்கான். அவன் தியாகியா நீங்கெல்லாம் பாராட்டணும். நீங்க 7 குழம்பு கத்து வச்சுட்டு ஒரு மனுஷனுக்கு அதே குழம்பு போடுறிய, எவ்வளவு கோவம் வரும். அவன் சம்பளம் எவ்வளவு தெரியலன்றிய, உனக்கு 7 குழம்பு தான் தெரியும் தெரிஞ்சு அவன் கம்முன்னு தானே இருக்கான். அது இருக்கட்டும் சார். கஷ்டப்பட்டு குழந்தைய பெத்துக்கிறது நாங்க தான். ஏம்மா, இயற்கை அதாம்மா. பெண்கள் தான் பெத்துக்கணும், அதனால பெத்துக்கிறீங்க. எங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்தா பெத்துப்போம் அப்படின்னு உங்க புருஷன் சொல்லிப்பாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும்மா. ஒரு தடவை நீங்க குழந்தை பெத்துக்கும் போது எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்றது ஆண்களால உணர முடியாது. ஆனா ஆமா கஷ்டம் அப்படின்னு ஒத்துப்பாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு தடவை கஷ்டப்படுற நீங்களே இவ்வளவு சொல்றீங்கன்னா, அந்த குழந்தைக்கு அவன் ஃபீஸ் கட்ட எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? ட்ரெஸ் வாங்கி கொடுக்க எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? துணிமணி வாங்கி தர எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? அந்த குழந்தைக்கு நாளைக்கு சொத்து சுகம் வேணுமேன்னு என்ன கஷ்டப்படுறான் தெரியுமா? இவ்வளவு கஷ்டமா ஆண் படுறாமா? பெத்துக்கிற ஒரு கஷ்டம் மட்டும் தான் நீங்க படுறீங்க. அது பெரிய கஷ்டம் தான். அதே மாதிரி இது எல்லாமும் ஆண் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கான். குழந்தைக்கு மட்டும் அவன் கஷ்டப்படல. நீங்களாவது குழந்தை பெத்துக்கிறதுக்கு மட்டும். ஆண் குழந்தை இல்லாம பொண்டாட்டியான உங்களுக்கும் எல்லாம் வேணுமேன்னு அதுக்கு சேர்த்து தான் கஷ்டப்படுறாமா. சும்மா நீங்க தான் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லாதீங்கம்மா. அது இருக்கட்டும் சார். வீடு துடைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, சமைக்கிறது, குழந்தைங்க பாத்துக்கிறது எல்லாமே நாங்க தானே சார் பாத்துக்கிறோம். கரெக்டு தான்மா. ரொம்ப கஷ்டம் உண்மையிலேயே. எவ்வளோ வேலை செய்றீங்க. ஆனா ஆண் எந்த வேலையும் செய்யறது இல்லையாம்மா? அவன் பாத்திரம் தேய்க்கல, துணி துவைக்கலன்றதுனால அவன் வேலை செய்யல நினைச்சிருவீங்களா? அவன் காலையில எந்திரிக்கணும். ஏதோ ஒரு வண்டி பிடிச்சோ இல்ல பைக்லயோ எப்படியோ டிராபிக்ல கஷ்டப்பட்டு ஆபீஸுக்கு டைமுக்கு போகணும். அங்க போயிட்டு ஆபீஸ் வேலையை பார்க்கணும். அங்க ஏதாவது தப்பு நடந்தா மேனேஜர் திட்டினாருன்னா வாங்கி கட்டிக்கணும். அதுக்கப்புறம் அன்னைக்கு வேலையை எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா பண்ணணும். ஒருவேளை பெண்டிங் ஆகி போச்சு வச்சுக்க, அடுத்த நாள் அந்த வேலையை பார்க்கறதுக்காக முன்னாள் நைட்டே அவனால தூங்க முடியாது. இப்படி அவனும் லோல் பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு தான் வரான். நீங்களாவது வீட்டுக்குள்ள கஷ்டப்படுறீங்க. துணி
ஒரு 4 துவைச்சுட்டு அடுத்த நாள் துவைச்சு போடலான்னு கூட நீங்க ஓரம் கட்டலாம். ஆஃபீஸ் வேலை அப்படி இல்லம்மா. கேட்பாங்க, "ஏன் இந்த வேலைய முடிக்கல? இந்த வேலை செய். இதுக்கு தானே சம்பளம் வாங்குறேன்னு" அவ்ளோ திட்டு வாங்கிட்டு செஞ்சே ஆகணும். உங்களுது நிர்பந்தம் கிடையாது. அங்க நிர்பந்தம். இங்க நிர்பந்தமே கிடையாதும்மா. உங்க இஷ்டத்துக்கு வந்தா ஆமாங்க இன்னைக்கு சமைக்கல ஹோட்டல்ல வாங்கிக்கலாம். உங்களுக்கு சாய்ஸ் இருக்கா? உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது. அவர் வேலைய அவர் தான் பண்ணணும். இவ்ளோ கஷ்டமா ஆணுங்க படுறாங்கம்மா. சும்மா இல்ல. இவ்ளோ பேசுறீங்களே, மாமியார் என்ன சொன்னா நாங்க பொறுத்துட்டு தான் போறோம் சார். சரிம்மா. மாமியார்ன்றவங்க ஒரு 3ஆம் மனுஷங்க. சரி பொறுத்துக்க முடியல. நியாயம் தான். உங்க அம்மா திட்டினா கூட பொறுத்துப்பீங்க. மாமியார் சொன்னா பொறுத்துக்க முடியாது. ஒத்துக்கிறேம்மா. அந்த ஆணுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? மனைவியான நீங்க போய் ஒண்ணு சொல்லுவீங்க. உங்களையும் சமாதானப்படுத்தணும். பெத்தவங்க அவங்க அம்மா. அவங்களையும் சமாளிக்கணும். நீங்க ஒரு ஆள் சொல்றத கேட்டுட்டு கோவப்படலாம், இல்ல கோவப்படாம போலாம், இல்ல கேட்டுக்கலாம், கேட்காம இருக்கலாம். இவன் 2 பக்கமும் கேட்டு 2 பேருமே சமாதானப்படுத்தி இத விட கஷ்டமா? ஏன்னா பெத்த தாயா, கட்டின பொண்டாட்டியான்னு கேள்வி கேட்பீங்க. அந்த பக்கம் அவங்க சாதகமா பேசினா, அப்ப நான் ஏன் உன்ன நம்பி வந்துட்டேன்னு நீங்க கேட்பீங்க. உங்களுக்கு சாதகமா பேசினா, நான் உன்ன பெத்து வளர்த்தேன்னு அவங்க கேட்பாங்க. இது ஆண்களுக்கு உங்கள விட கஷ்டம் இருக்குமா? அத புரிஞ்சுக்கங்க நீங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாத்தையும் தான் பாத்துக்கணும். ஆமா. அப்ப கல்யாணம் பண்ணா எல்லாத்தையும் தான் நீங்களும் பொறுத்துன்னு போணும். நாங்க வீட்ல செய்ற இத்தனைக்கும் சம்பளம் கேட்டா தாங்க மாட்டாங்க. தாங்க மாட்டாங்க. கரெக்ட் தான் நீங்க சொல்றது. உண்மையிலேயே துணி துவைக்கிறதுக்கு, பாத்திரம் தேய்க்கிறதுக்கு, சமையல் பண்றதுக்கு, வீட்ட கிளீன் பண்றதுக்கு, துணிய மடிச்சு வைக்கிறதுக்கு, குழந்தைய பாத்துக்கிறதுக்கு, இப்படி எல்லாத்துக்கும் சம்பளம் போட்டா உண்மையிலேயே தாங்க மாட்டாங்க. அதே அவங்க கொஞ்சம் திருப்பி கேட்கறாங்க. உனக்கு சோறு போடுறதுக்கு, நீ இருக்கிற அந்த வீட்டுக்கு வாடகையில பாதி, கரண்ட் யூஸ் பண்றல்ல அதுக்கு, அது இல்லாம துணிமணி எடுத்து குடுக்கறதுக்கு, நகைக்கு, இப்படி அவன் கணக்கு போட்டா நீ தாங்க மாட்ட தெரியுமா? சார் கல்யாணம் பண்ணா அவருக்கு மட்டும் சமைச்சு போடுறது இல்ல சார். அவங்க குடும்பத்துக்கே சமைச்சு போடுறோம் சார். சரிம்மா. நான் ஒண்ணு கேட்கிறேன். அவர் வந்து வீட்ல யாருமே இல்லன்னு சொல்லியா கட்டின்னு வந்தாரு? அவங்க வீட்ல யார் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சு தானே வர்றீங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சமைக்கிறது ஒரு பாரமா நினைக்க முடியாது. நீங்களாவது எத்தனை குழம்புன்னு சொல்லாம வந்துட்டு, அங்க தான் வந்து கத்துக்கிறீங்களே! பல சாப்பாடே மாமியார் வீட்டுக்கு வந்தப்புறம் தான் கத்துக்கிறீங்க. அதெல்லாம் பொறுத்துன்னு போம்போது, இத பொறுத்துன்னு போறது ஒண்ணும் தப்பு இல்லம்மா. சார் கல்யாணம் பண்ணலன்னா ஊதாரியா இருப்பாங்க. கல்யாணம் பண்ணனால தான் உங்களுக்கு பொறுப்பே வந்திருக்கு. வெறுப்பு தாம்மா வரும். என்னம்மா பேசுற நீ? நான் சொல்றேன் அவனுக்கு பொறுப்பு வந்திருக்கு, பொறுப்பு வந்திருக்குன்னு நீயே சொல்ற. அப்ப பொறுப்ப அவங்கள காப்பாத்துறான்ல. அதுவரைக்கும் அவனுக்கு எந்த பொறுப்பு இல்லாதவன், கல்யாணம் பண்ண பிறகு தான் பொண்டாட்டி, தான் குழந்தை, தான் குடும்பம், தான் வாழ்க்கை, என்னுடைய மனைவியுடைய எதிர்காலம், குழந்தை எதிர்காலம்ன்ட்டு அவ்ளோ பொறுப்பா இருக்கானே! அத நீங்க பாராட்டணும். குடும்பத்துல கம்மியா செலவு பண்ணி இழுத்து பிடிக்கிறது நாங்க தான் சார். இது ஆச்சரியமா இருக்குமா? நீங்க என்ன கேட்கல? எல்லாமே கேட்கறீங்க. அப்புறம் எப்படி இழுத்து புடிச்சான்னுவீங்க? நான் என்ன கேட்கிறேன், அவன் வந்து எண்ணெயே வாங்கி தராம, எண்ணெய் இல்லாம சமை அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல அரிசி, பருப்பு, காய்கறி வாங்கி தராம இருக்கிறானா? இல்ல உங்களுக்கு துணிமணி வாங்கி தராம இருக்கிறானா? இது மாரி எல்லாமே வாங்கி தரேன். இதுல என்னத்த இழுத்து புடிக்கிறது இருக்கு? நீங்க இழுத்து பிடிக்கிறதுனா எப்படின்னா தெரியுங்களா? 2 வேள பட்னி உங்கள போட்டு, அந்த காச நான் மிச்சம் பண்றேன். துணிமணி எடுத்து தராம மிச்சம் பண்றேன். அப்படியும் மிச்சம் பண்றான்னா, ரைட்டு இழுத்து பிடிக்கிறான். அவன வந்து செலவு பண்ண மாட்றான். இதெல்லாம் நாங்க பொறுத்துக்கிறோம்லாம். எல்லாம் தானே வாங்கி போடுறான். அப்புறம் நீங்க என்ன இழுத்து பிடிக்கிறது? அப்ப ஆம்பளைங்க தான் கஷ்டப்படுறாங்கன்ட்டு நீங்க சொல்ல வரீங்களா? கோவப்படாதம்மா. நான் அப்படி சொல்லல. உண்மையிலேயே பார்க்க போனா ஆண்கள் மட்டும் தான் கஷ்டப்படுறாங்கன்னு நான் சொல்லல. எத்தனையோ வீட்ல பெண்களும் கஷ்டப்படுறாங்க. சரிசமமா 2 பேரும் தான் விட்டு குடுக்குறீங்க. இவனும் மாத்திக்கிறான், நீங்களும் மாத்திக்கிறீங்க. இவனும் கஷ்டப்படுறான், நீங்களும் கஷ்டப்படுறீங்க. இது வந்து ஒட்டுமொத்தமா ஆணும், பெண்ணும் 2 பேருமே தான் விட்டு குடுத்து போறீங்க. உங்க மனோநிலை எப்படி ஆயிப்போச்சு? வேற வீட்டுக்கு போறதால நான் தான் எல்லாத்தையும் தியாகம் பண்றேன். அவன் அதே வீட்ல இருக்கதால எதுவுமே பண்ணலன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நல்லா உணர்ந்து பாருங்க. ஒரு ஆண் வந்து அவன் வந்து கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி வேற மாரி இருந்திருப்பான். உங்களுக்காக எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு இருப்பான். பொறுப்பு வந்திருக்கும். இதெல்லாம் நடந்திருக்கும். அதே மாரி நீங்க வந்த உடனே உங்களையும் நீங்க மாத்திக்கிறீங்க. இல்லன்னு சொல்லல. ஏன்னா உங்க வீட்ல தூங்குறது, சாப்பிடுறது, எந்திரிக்கிறது, போறது, வர்றது, அடம் பிடிக்கிறது எல்லாமே இருந்திருக்கும். இங்க அத மாத்திக்கிறீங்க. அதனால ஆணும், பெண்ணும் இருவரும் தான் தியாகம் பண்றீங்க. இருவரும் தான் விட்டு குடுத்து போறீங்க. அப்படி விட்டு குடுத்து போனா தான் குடும்பம். அத விட்டுட்டு இல்ல, இல்ல நான் விட்டு குடுக்க மாட்டேன்னா சண்டை தான் வரும், பிரச்சனை தான் வரும். அதனால நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க இனிமேல் இந்த மனோநிலையில இருக்காதீங்க. பெண் வந்து ஒரு வீட்டுக்கு வாழ போனா அவங்க தான் அப்படியே பெரிய கஷ்டப்படுறாங்க. அவங்க தான் பெருசா தியாகம் பண்றாங்கன்னு நினைக்கிறதால தான் உங்களுக்கு நான் தியாகி, நான் தியாகம் பண்றேன். பெண்கள் மட்டும் தான் தியாகம் பண்றாங்கன்னு நினைக்கிறதால தான் உங்களுக்கு கஷ்டமே வருது. இல்ல, இல்ல ஆணும் தான் கஷ்டப்படுறான்றத நீங்க ஏத்துக்குங்க. இப்ப நான் சொல்றது வந்து வாதத்துக்காக பேசுறதா வச்சுக்கீங்கன்னா, நீங்க யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு முன்னாடி உங்க கணவர் எப்படிலாம் இருந்தாரு? இப்ப என்னலாம் மாத்திருக்காரு? லேட் நைட்லாம் வந்திருப்பாரு. அவரு இஷ்டத்துக்கு சுத்தி இருப்பாரு. இப்ப நீங்க டைமுக்கு வீட்டுக்கு வராரா? இல்லையா? இதுக்கு முன்னாடி வேலை வேணான்னு விட்டு போயிருப்பாரு. வேலைக்கு போயிருக்க மாட்டாரு. இப்ப பொறுப்பா வேலைக்கு போறாரா? இல்லையா? அப்பல்லாம் வீட்ல எது இருக்கு இல்லன்னுலாம் கேட்க மாட்டாங்க. பட் வந்த டைமுக்கு சோறு இருக்கா? இல்லையான்னு கேட்பாரு. இப்போ எல்லாத்தையும் வாங்கி போடுறாரு. அதே மாரி அன்னைக்கு டேஸ்ட் இல்லன்னா கத்துவாரு. இன்னைக்கு சரி
ஏன்னா இது உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணாது அப்படிலாம் அவங்களும் பொறுத்துட்டு போகிறாங்க. இதுதான் உண்மை. அதனால இருவரும் சமம். இருவரும் தான் விட்டு குடுக்குறீங்க. அப்படி விட்டு குடுத்தா தான் குடும்பம். அப்படிலாம் அது குடும்பமே கிடையாது. திருப்பி திருப்பி சொல்றேன். ஆண் வந்து நான் தான் தியாகம் பண்ணிட்டேன். நான் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி ஹேப்பியா இருந்தேன். நீ உன்னை என்னைக்கு கட்டணும்னோ அன்னையில தான் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லாதீங்க. பெண் அதே மாரி நான் உங்க வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் நான் ரொம்ப மாத்திக்கிட்டேன். கஷ்டப்படுறேன் நீங்களும் சொல்லாதீங்க. இருவரும் சமமா விட்டு குடுத்துருக்கீங்க. இருவரும் சமமா விட்டு குடுத்தா தான் அது குடும்பம். அதனால ஆண் தான் விட்டு கொடுக்கிறார்கள், பெண் தான் இந்த விவாதத்துக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா 2 பேருமே விட்டு குடுக்குறீங்க. 2 பேருமே தியாகம் பண்றீங்க. 2 பேருமே நல்லா இருக்கணுன்ற நோக்கத்துக்காக தான் பண்றீங்க. இதுல ஈகோ கிளாஷ் நெறைய வருது. அது வராம இருந்தா குடும்பம் நல்லாருக்கும். வந்து உங்களுடைய அனைத்து கருத்துக்களையும் சொன்னதுக்கு பெண்கள் சார்பால நீங்க நெறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. பார்த்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இத பத்தின உங்களுடைய கருத்துக்கள பதிவு பண்ணுங்க. தேங்க் யூ.